எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்குள்ளே போகலாமா, இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நமக்கு ஒத்து வருமா வராதா அப்படிதான் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்குள்ளே நான் வரலாமா வேணாமா, இந்த பிஸ்னஸ் நமக்கு கை கொடுக்குமா இல்லையா அப்படின்னு நிறைய டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நீங்க தரையா நினைச்சிட்டு இருக்கிற அந்த விஷயத்த உடைக்கிற மாதிரி தான் நாம இந்த வீடியோல சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறோம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா வீடியோ பாருங்க. டெஃபினட்டா நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஸோ டெஃபினட்டா நீங்க ரியல் எஸ்டேட் குள்ள வரீங்க அப்படின்னும் போது நான் கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நீங்க எதுக்காக ரியல் எஸ்டேட் குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அந்த கேள்விக்கு உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான பதில் இருந்துச்சு, இல்ல சூப்பர் ஸ்ட்ராங்கான பதில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அது என்ன சார், என்ன ரீசன் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி ஒய், என்ன பர்பஸ் நீங்க சால்வ் பண்ணதுனால இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க? ஸோ நிறைய பர்பஸஸ் இருக்கு. அந்த பணமா இருக்கலாம், பேரா இருக்கலாம், இல்லை எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, அதை நான் ஃபினான்ஷியலா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை எனக்கு வேற இடத்துல வேலையே கிடைக்கலங்க, அதனால நான் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரேன், என்னோட ரிலேட்டிவ்ஸ் இதை பண்றாங்க அதனால நான் வரேன், என் ஃப்ரெண்ட் இதை பண்றாங்க அதனால நானும் வருவோம் நினைக்கிறேன், என்னோட ரிலேட்டிவ்ஸ் இதை பண்ணி பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு நானும் உள்ள வரணும்னு நினைக்கிறேன். ஆனா உள்ள வரதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இந்த கேள்வி தான் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கணும் போது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல வேண்டிய பதில் இருக்கு தெரியுமா? ஒய். அந்த ரீசன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய சக்சஸ் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஒய் இல்லாம நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி உங்களை போட்டு அழுத்தி இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து எவ்வளவு சீக்கிரமா வெளியில ஓட முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா உங்களை செயல்படுத்தும். அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஏதாவது இண்டஸ்ட்ரி கிடையாது, அங்க போனேன் நான் ஒர்க் பண்ணேன் ரிசல்ட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்கன்னா இண்டஸ்ட்ரி மேல போட சொல்லுவீங்க. ஆனா இண்டஸ்ட்ரி பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா இதே இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல சக்சஸ் பண்றவங்க, பெரிய லெவல்ல கோடீஸ்வரமா இருக்கிறவங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அப்போ என்ன விஷயம் டிஃபரன்ஸ் ஆகுது நமக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எதனால இந்த பிசினஸ் நம்ம பண்றோம் அப்படின்ற ரீசன் எப்படி இருக்கு, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கும் அந்த ரீசன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க ரியல் எஸ்டேட்குள்ள கால எடுத்து வைங்க. நிச்சயமான சக்சஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க என்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம ஒய் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா ரியல் எஸ்டேட் அப்படின்றது இட்ஸ் நாட் ஒரே ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஒர்க் கிடையாதுன்னா. ரியல் எஸ்டேட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய செக்மெண்டேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியே ரியல் எஸ்டேட் பிசினஸ் கூட இருக்கு. அதனால நீங்க இந்த பிசினஸ் கூட வந்த உடனே நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலை எது தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் நான் எந்த இண்டஸ்ட்ரி, அதாவது எந்த செக்மெண்ட்குள்ள உள்ள அதனை என்னால் காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் சேல்ஸ்குள்ள வரீங்க அப்படின்னா சேல்ஸ்ல நீங்க எந்த டிவிஷன்ல வரீங்க, ரெசிடென்ஷியல் வரீங்களா, கமர்ஷியல் வரீங்களா, ரெண்டல் வரீங்களா, இண்டஸ்ட்ரியல் வரீங்களா, ஃபார்ம்லேண்ட் வரீங்களா, இந்த மாதிரி நிறைய செக்மெண்டேஷன் இருக்கு இல்லையா? இந்த செக்மெண்டேஷன்ல நீங்க எதுல வரீங்க அப்படின்றத தரோவா ரிசர்ச் பண்ணுங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. டைம் எடுத்துக்கோங்க, ஒரு 1 month எடுத்துக்கோங்க, 2 months எடுத்துக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு தரோவா ரிசர்ச் பண்ணுங்க. உங்க ஏரியால எது பெஸ்டா போயிட்டு இருக்கு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த தரோ ரிசர்ச் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% சக்சஸ் பாத்தீங்கன்னா கேரண்டீடா இருக்கு. இல்ல நான் ரிசர்ச் பண்ணாம நான் பாட்டு ரியல் எஸ்டேட் பண்ண வந்துட்டேன், நான் என்ன பண்றேன்னு தெரியல, ஒருத்தவங்க ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டல் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி லீசிங் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். நம்மளால சக்சஸ் என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோமா, ஏதாவது ஒரு செக்மெண்ட்டை சூஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம கன்ஃபார்மா ரிசர்ச் நம்ம பண்ணணும். ஸோ அதை ரிசர்ச் பண்ணாம நீங்க பிசினஸ் குள்ள இறங்குனீங்க அப்படின்னா நான் எல்லாம் பண்றேன்னு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. எல்லாம் பண்றேன்னு இறங்குனவங்க கடைசியான மாதிரி தாங்க ஒண்ணுமே பண்ணாம தான் போயிருக்காங்க. ஸோ நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாம ஏதாவது ஒரு செக்மெண்ட்டை கரெக்டா நீங்க சூஸ் பண்ணுங்க. அந்த செக்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு 50% ஆஃப் சக்சஸ் கேரண்டட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஒரு மெத்தட் என்ன, அது என்ன தெரியுமா? இந்த பிசினஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை அது கிடையாதுங்க. இந்த பிசினஸ்லயும் நீங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த
இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் நம்ம ஓனா எடுக்கலாம், இல்லைனா நம்ம கமிஷன் ஏஜென்ட் ஒர்க் பண்ணலாம். எப்படி இருந்தாலுமே சின்ன சின்ன ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும், சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க, இந்த பிசினஸ் குள்ள வந்துட்டு எவ்வளவு நாள் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிசினஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணி ஆகணும். அது என்ன டைம் ஆஃப் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சில பேர் 1 month ஆகும் ஒரு பிசினஸ் முடியறதுக்கு, சில பேர் 2 மாசம் ஆகலாம், சில பேர் 6 மாசம் கூட ஆகும். உங்களால் 6 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் இல்லாம இந்த பிசினஸ் உங்களால் கண்டினியூ பண்ண முடியும்னா நிச்சயமா இந்த பிசினஸ் உங்களுக்கு பெரிய பெரிய பொக்கிஷத்தை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன் தெரியுங்களா, முதல்ல இந்த பிசினஸ் கூட வந்தவங்க யாருமே ஓவர் நைட்ல சக்சஸ் ஆனதே கிடையாது. ஸோ ஒரு நாளா அவங்க முயற்சிகள் எடுத்து தான் இன்னைக்கு நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பீப்புளை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க போய் கேளுங்க ஒரு சக்சஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு நாளா நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் இந்த பிசினஸ் குள்ள வந்துட்ட பிறகு மிகப்பெரிய சக்சஸ் அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் டேர்ம்ஸ் எவ்வளவு நாளைக்கு வந்து என்னால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா உங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அடுத்ததான் இந்த பிசினஸ் கூட நம்ம வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த மெத்தட் நம்ம வந்து எடுக்க போறோம். ஸோ எந்த மெத்தட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நான் என்ன பண்ணமா ஒரு ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் போட்டு எடுத்து அதை மெசேஜ் பண்ணமா தாராளமா பண்ணலாம். இல்ல என்கிட்ட வந்துட்டு அவ்வளோ பணம் இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது கமிஷன் ஏஜென்ட்டா நீங்க ஒர்க் பண்ணலாம். கமிஷன்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணலாம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணலாம். நீங்க இந்த பிசினஸ் குள்ள என்ட்ராட்மெண்ட் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த மெத்தட் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்றது நீங்க என்ன இருக்கணும்னா ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ண போறோம், எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி பண்ண போறோம் அப்படின்னு தெரியாமே உள்ள வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி ரிசல்ட் எடுக்காம வெளியில போனவங்க நிறைய பேர் ஃபீல்ட்ல இருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நாம பண்ணக்கூடாது அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மெத்தட் வந்து நான் பண்ண போறேன். ஒன்னு நான் ஃப்ரீலான்சிங் மெத்தடா கமிஷன் ஏஜென்ட் ஒர்க் பண்ண போடலாம். இல்ல என்கிட்ட பணம் இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ண போறேன், ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன். இல்ல நான் ப்ராப்பரா ரெண்டல்ஸ் மட்டும் தான் நான் பிளான் பண்ணிருக்கேன்னா ஸோ அதுக்கான மெத்தட் என்ன, அதாவது இந்த மெத்தட் அப்படின்னு நான் சொல்றது என்ன தெரியுங்களா, உங்களோட சேல்ஸ் மெத்தட் என்ன அதுதான் நான் சொல்ல வருது. ஏன்னா சேல் பண்ணாதான் நமக்கு என்ன வர போகுதுன்னா காசு வர போகுது ரியல் எஸ்டேட்ல. அப்ப இந்த சேல்ஸ் மெத்தட நீங்க என்ன பண்ணலாம் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து அதை நீங்க சூப்பர் சக்சஸ்ஃபுல் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு நீங்க நினைக்கிற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயமா ஹெல்ப் பண்ணும். இவ்வளவு விஷயங்கள் பார்த்தாச்சு. ஸோ இது போதுமா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. ஆனா இன்னைக்கு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கிடையாது. ஸோ லாஸ்ட் 5 years முன்னாடி இந்த பிசினஸ் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த பிசினஸ்ல கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கத்துக்கிறத நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க, இல்லை ஒரு புது பிசினஸ்க்குள்ள நீங்க வரீங்கன்னா எடுத்தவனமே ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட் பின்னாடி போறீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த தொழில இருக்கிற அந்த நேரத்தை வந்து கத்துக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற டைம், இன்வெஸ்ட் பண்ண போற மணி, இன்வெஸ்ட் பண்ண போற எனர்ஜி எல்லாமே இந்த பிசினஸ்ல அந்த மெத்தட் நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றத நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் போகும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லேர்ன் பண்றதுக்கான விஷயங்களை பண்ணணும். ஏன்னா நமக்கு விஷயம் தெரியாம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும், இல்ல கொஞ்சம் அந்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள வரும். இருந்தாலுமே ஒரு சைட கத்துக்கணும். நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் வந்து வரும். ஸோ கத்துக்கிறதுக்கான டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே டிஃபர் ஆகும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்தை கத்துப்பாங்க, சில பேர் ஒரு மாசத்தை கத்துப்பாங்க, சில பேர் வருஷக்கணக்காக கத்துப்பாங்க, சில பேர் வந்து வருஷக்கணக்காக ஆனாலுமே கத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்க எப்படி வந்து கத்துக்குவீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட சக்சஸ் அடைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மெத்தட் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு லேட் ஆகும். ஒரு மெத்தட் இருந்த எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், சேம் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த மெத்தடை நீங்க கத்துக்க ஆரம்பிங்க. ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல அதை நீங்க கத்துக்க முடியும். ஸோ கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா அதுல வந்துட்டு earn பண்ண முடியும். ஸோ கத்துக்கிறது நிறைய வகை இருக்கு. ஸோ பொதுவாக ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா யாரும் வந்துட்டு சீட்ல உட்கார வச்சு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லி தர மாட்டாங்க. எந்த ஆஃபீஸ்லையும் சொல்லி தர மாட்டாங்க, எந்த இண்டிவிஜுவல் ஏஜென்சியும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்கறத பார்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், கத்துக்கணும். ஸோ அவங்க வேலை பார்க்கறத பார்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம விஷயத்தை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நாம கத்துக்கிறதுல கவனம் செலுத்தும் போதே ரொம்ப கவனமா இருக்கும். ஸோ கத்துக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ கத்துக்கிட்டா தான் பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண முடியும். ஸோ கத்துக்கிட்டா earn பண்ணலாம். ஸோ கத்துக்கிட்டா earn பண்ணலாம். ஸோ லேர்ன் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் earning. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ப்ரெஷரா இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட்ல வந்து கொஞ்ச நாள் ஆனாலும் சரி, சக்சஸ் பண்ணாம நான் அச்சீவரா இருந்தாலும் சரி, நீங்க நிச்சயமா அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவ் பண்றதுக்கான
அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியுமே ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல 2023 இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க ரொம்பவே ரெடியா இருக்கீங்கன்னா இந்த பிசினஸ் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கறதுக்கும் ரெடியா தான் இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஃபுல்லா வரது தான். ஸோ வந்தீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய சக்சஸ், சூப்பர் சக்சஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் நான் ஒரு வீடியோவை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸ்ட்ரா இன்கம் எதிர்பார்த்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த வீடியோ எஸ்பெஷலாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.